திருச்சி சக்தி யோகாலயா மற்றும் பிராண சயின்ஸ் இணைந்து பெருமையுடன் வழங்கிய இயற்கை மருத்துவத்தின் அறிவியலும் பயில்முறையும் என்ற பயிற்சி பட்டிரை இனிதே சிறப்பாக நடைபெற்றது. இந்த யோகா கலையை ஒரு சேவை நோக்குடன் தன் தாய்நாட்டில் சிறப்புரை எடுத்து நடத்தி வருகின்றனர். சக்தி யோகாலயா நிறுவனர் மற்றும் இயக்குனர் உயர் திரு இளையராஜா மற்றும் திருமதி கவிதா இளையராஜா தம்பதியினர், உன் வாழ்க்கையில் விடாமுயற்சி செய்தால் இதை போலவே நீயும் வெற்றியடைவாய் என்பதற்கு உதாரணமாக விளங்குபவர்கள் இவர்களே. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் என்ற வரிகளுக்கு உதாரணமாக திகழும் தென் கரோலினாவின் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி விஞ்ஞானியாக 12 வருடங்கள் பணியாற்றி உயிரி வேதியியலில் PhD பட்டம் பெற்ற திரு டாக்டர் சுந்தர் பாலசுப்ரமணியன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு திருமூலர் பிராணாயாம பயிற்சி வகுப்புகள் நடத்தினார். 3வது கண் எனப்படும் ஊழ்க பயிற்சியை அடைய பெற்று அமெரிக்காவில் ஆராய்ச்சியாளராகவும் சாஸ்திரா பல்கலைக்கழகத்திலும் பணியாற்றிய திரு டாக்டர் தங்கமணி நித்யானந்தம் அவர்களும், இயற்கை நல அறிவியல் ஆசிரியர் முனைவர் சந்தோஷ்குமார் மணி அவர்களும், பன்முக திறமையாளராக மனித காக்க மாதவம் செய்யும் மதிப்புமிகு டாக்டர் தங்க பிச்சையப்பா அவர்களும், சக்தி யோகாலயாவின் குடும்ப உறுப்பினரும் தலைமை ஆசிரியரும் ஆகிய திரு சைவராஜ் அவர்களும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். ராக்போர்ட் நரம்பியல் மையம் டாக்டர் வேணி அவர்கள், வசந்தம் பில்டர்ஸ் இரா வெங்கடேசன் அவர்கள், ஸ்ரீஜெய ரங்கா மருத்துவமனை டாக்டர் சுகுமார் அவர்களும் பக்கபலமாக இருந்து விழா சிறப்புற உதவி புரிந்தனர். மேலும் பட்டறைக்கு யோகா ஆசிரியர்கள், டாக்டர்கள், பிராணாயாமம் பயிற்றுனர்கள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்ததோடு யோகா கலையின் பயனையும் அடைந்தனர். தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஹரிஹரன். கொடுக்க போகிறது யாருன்னா நம்மளுடைய சூப்பரான ஒரு மாஸ்டர் நிதர் சிங், சக்தி யோகாலயா ஸ்டாஃப், யோகா ஃபார் ஆல் அண்ட் தெரப்பி. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சார் கிட்ட கேட்கலாம். அதே மாதிரி இப்போ அடுத்த யோகா செஷன் 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும். வேகமாக மூச்சு எடுக்கிறீங்க நிறைய பேர். அப்போ அந்த வேகமாக மூச்சு எடுக்காமல் அதை மெதுவாக எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாருங்க. அப்போ மெதுவாக எடுத்தீங்கன்னா அடுத்த மூச்சுக்கான நேரமும் அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும், நிறைய கேப். அப்புறம் அடுத்த ஃபோக்கஸ். ஸோ உச்சரிக்கிறது தான் அந்த ஓங்காரம் அல்லது பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். பிரணவ பிராணாயாமம்னு சொல்லலாம். இதை உள்ளுக்குள்ளேயும் உச்சரிக்கலாம், வெளியிலையும் உச்சரிக்கலாம். இப்போ நம்ம வெளியில் உச்சரிச்சு பார்க்கலாம். நல்லா மூச்சு எடுக்கிறோம், ஓம் சொல்கிறோம். எவ்வளோ நீங்கள் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். சொல்லி முடித்த உடனே அடுத்த மூச்சை மெதுவாக எடுங்க. மற்றபடி அது ஓம் அப்படிங்கிறது ஓரெழுத்து. அதுதான் ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓம் என்பது. அந்த ஓ ரொம்ப லாங்காக இருக்கும். இம் கடைசியில் இம் ஏன் வருதுன்னா வாயை மூடுறதுனால மட்டும்தான் வரும்.
ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 2 தடவை 3 தடவை தான் பண்ணுறோம். இப்போ எல்லாருக்குமே லங் கெப்பாசிட்டி ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. எல்லாருக்குமே நல்லா இதை செஞ்சுக்க முடியும். ஆனால் நம்ம மனசு வைக்கிறது கிடையாது. மனசு வச்சோம்னா நம்ம எல்லாருமே வந்து நம்முடைய மூச்சை ஒரு நிமிஷத்துக்கு 12 தடவை கொடுப்போம்னா அந்த மூச்சை நம்ம எவ்வளோ குறைக்கணும். அதுதான் நம்மளோட டோட்டல். நம்மளோட டார்கெட் வந்து அந்த மூச்சை வந்து 3 தடவையாக குறைப்பாங்க. இப்போ 2 தடவை மூச்சு கொடுக்குறதுக்கு என்ன எத்தனை தடவை சொன்னேன்? 15 வேறு நம்பர் சொல்லலாம். இல்லை என்ன ஒரு ரேஞ்ச் சொல்லியிருப்பேன். 15 சொன்னா வேறு ரேஞ்ச் 25 வரைக்கும் நம்ம குறைவாக எல்லாரும் ஒன்றா செய்யணும்னு அவசியம் இல்லை. அதாவது மூச்சு பயிற்சிகள் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. எளிமையான பயிற்சிகள் எல்லாரும் செய்யலாம். அதாவது மூச்சு விடுற யார் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் அந்த மூச்சு பயிற்சியினுடைய முக்கியமான ஒரு அம்சம். சில பயிற்சிகளை வந்து வளர்ந்தவர்கள் செய்யலாம், சில பயிற்சிகளை கொஞ்சம் எந்த வயதினர் வேணாலும் செய்யலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் உண்டு. அந்த பயிற்சிகளுக்கு ஏற்ற பலன்களும் நமக்கு கிடைக்கும். வணக்கம், என் பேர் தங்கமணி. நான் ஒரு மெட்டீரியல் சயின்டிஸ்ட். எனக்கு வந்து மெடிடேஷன் இதை பற்றின ஆர்வங்கள் உண்டு. இன்றைக்கி சக்தி யோகாலயால் நேற்று இன்றும் வந்து ஒரு பயிற்சி பட்டறையில் விட்னஸிங் மெடிடேஷன், அதாவது நம்ம சாட்சியாக இருந்து கவனிக்கிறது அப்படிங்கிற ஒரு மெடிடேஷன் டெக்னிக்ஸை பற்றி, அதை பற்றின டீட்டெயில்ஸையும் அது எப்படி பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இங்கே ஒரு பயிற்றுவிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த நேற்று இன்று இந்த நிகழ்ச்சி நடந்தது. நன்றி. வணக்கம், என் பேர் சந்தோஷ்குமார். நாங்கள் இங்கே சக்தி யோகாலயாவில் இயற்கை வாழ்வியல் பற்றி ஒரு பயிற்சி பட்டறை, இயற்கை வாழ்வியலோட மூச்சு பயிற்சியும் சேர்ந்து ஒரு பயிற்சி பட்டறை நடக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து இயற்கை உணவு பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கோம். இயற்கை உணவு வந்து இயற்கைனா என்ன, அதில் இயற்கை உணவுகள் என்ன, இயற்கையில் வந்து 5 வகையான உணவுகள் இருக்குது. அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அப்படின்றத பற்றி நாங்கள் 2 நாளாக பயிற்சி கொடுத்துருக்கோம். அந்த பயிற்சி வந்து நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாகவும் மிகவும் சிறப்பானதாகவும் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பிராணாயாம பயிற்சி வந்து சுந்தரர் வடிவேல் அவர்களும், இயற்கை உணவை பற்றி நானும், இயற்கை உணவுகள் இந்த தமிழர்களோட இந்த இதில் அறிவு என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத பற்றி திரு தங்கமணி அவர்களும் பேசியிருக்காங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் சுந்தர் பாலசுப்ரமணியன். நான் வந்து அமெரிக்காவில் இருக்க தென் கரோலினா மருத்துவ பல்கலைக்கழகம், மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கேரளைனாவில் வேலை செஞ்சிட்ருக்கேன். ரேடியேஷன் ஆங்காலஜி துறையில் வந்து ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய ஆராய்ச்சி வந்து முக்கியமாக வந்து பிராணாயாமத்தை பற்றியது. அதாவது எப்படி மூச்சு பயிற்சிகளின் வழியாக நாம் பல்வேறு உடல் சம்பந்தமான, மனம் சம்பந்தமான நோய்களை தீர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆராய்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம். இதை நாங்கள் புற்றுநோயிலிருந்து மற்ற டிசீசஸ் எல்லாத்துலேயும் வந்து பயன்படுத்துகிறோம். ஈவன் நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கும் இந்த மூச்சு பயிற்சிகள் எப்படி பயன்படும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து படிச்சிட்ருக்கோம். ஆராய்ச்சி மூலமாக மனிதர்கள்ட்ட இந்த பல்வேறு விதமான மூச்சு பயிற்சிகளை, முக்கியமாக தமிழ் மரபில் திருமூலர் திருமந்திரம், சித்தர் பாடல்கள், இந்த மாதிரியான நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்லேருந்து எடுத்த மூச்சு பயிற்சிகளை வடிவமைச்சு அவற்றை மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக அமெரிக்காவில் இருக்க பல்வேறு மக்களுக்கும், உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களுக்கும், மற்ற இனத்தவர்களுக்கும் நம்முடைய சொத்தான, தமிழர்களுடைய சொத்தான இந்த மூச்சு பயிற்சியை நம்ம வெளியில் கொண்டு வர்றோம்.
அதை வந்து சயின்டிஃபிக்காக இதில் என்ன நடக்கும், இப்போ மூச்சு பயிற்சி செஞ்சோம்னா நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். அறிவியல் அடிப்படையில் புரிஞ்சுட்டு அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம். இதுதான் எங்களுடைய முக்கியமான பணி. இதில் வந்து பிராணா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து நாங்கள் நிறுவியிருக்கோம். பிராணா சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது அது அமெரிக்காவில் இயங்கி வருது. இது வந்து NIH அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெல்த் அவங்ககிட்டேருந்து ஃபண்டிங் வாங்கி அந்த ரிசர்ச் எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். சிறப்பான ஒரு தமிழுக்கான ஒரு எழுச்சிமிக்க ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் வந்து இங்கே திருச்சிக்கு பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன். அங்கே வந்து நாங்கள் இப்போ அங்கே அமெரிக்காவுக்கு போய் ஒரு 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அங்கே தான் நான் பணிபுரிகிறேன். குடும்பம்லாம் அங்கே தான் இருக்குது. இங்கே திருச்சியில் இப்போ வந்து சக்தி யோகாலயாவோட சேர்ந்து பிராணா சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்டும் சக்தி யோகாலயாவும் இணைந்து இந்த ஒரு 2 நாள் பயிற்சி பட்டறையை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து மக்கள் வந்து கலந்துக்கிட்டு ஆசிரியர்களும் சரி, யோக மாணவர்களும் சரி, பல்வேறு விதமான மூச்சு பயிற்சிகளை கற்றுக்குறாங்க, யோகாசன பயிற்சிகளை கற்றுக்குறாங்க. வாழ்க்கை முறை டாக்டர் தங்கமணி, டாக்டர் சந்தோஷ்மணி இவங்க 2 பேருமே சேர்ந்து இயற்கை வாழ்வியல், அதே மாதிரி எப்படி வந்து ஒரு தியான பயிற்சி கவனித்தல் எப்படி செய்கிறது, அதே மாதிரி உணவை எப்படி சரியாக சாப்பிட்றது, ஒவ்வொரு ஆக்ஷனையும் எப்படி நம்ம வந்து சரியாக பார்த்து நம்மளை புரிஞ்சுக்கிறது, தன்னை அறிதல் செல்ஃப் ரியலைசேஷன் சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இந்த பல்வேறு வகைகளில் வந்து நம்மளை வந்து உயர்த்திக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒர்க் ஷாப்போட நோக்கம். சிறப்பாக போயிட்டுருக்கு. நன்றி, வணக்கம். என் பேர் சுந்தர் பாலசுப்ரமணியன். நான் அமெரிக்காவில் இருக்க தென் கரோலினா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கேரோலினாவில் ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கேன். ரேடியேஷன் ஆங்காலஜி துறையில் வேலை செய்கிறேன். Fotos